இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உயமனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே நாம் ஜெபத்தின் மேன்மையை குறித்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அதிகாரமானது ஆன்மீகத்தையும் தேவனே எல்லாவற்றிற்கும் எல்லாம் என்பதையும் வெளிப்படுத்துகின்ற காட்சியை நாம் இங்கே பார்க்க முடியும். தேவாலயத்தில் உள்ள பரிசுத்தமான பாத்திரங்களை விருந்து நிகழ்ச்சியில் பயன்படுத்தி தேவனை அவமதித்தான் பெல்சாசர் என்னும் ராஜா. இந்த ராஜா மாம்ச புயத்தை நம்பி செயல்பட்டதை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. நீதிமொழி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனம் மேட்டிமை என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அகந்தையாய் வாழுகிறவர்களை ஆண்டவர் தள்ளி விடுகிறார் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே சகலத்தை ஆள்பவர், சர்வ வல்லமை உடையவர் என்பதையும் நாம் இந்த பகுதியிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம். நாம் கர்த்தருடைய பார்வைக்கு சரியானதை செய்யும்படியாய் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது அவர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் நமக்கு போதித்து நடத்துகிறார். அவருக்கு பிரியமான செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். குறிப்பாக பரிசுத்த ஆலயத்தின் பரிசுத்த பணிமுட்டுகளை நாம் பரிசுத்த ஆலயத்தை விட்டு வெளியே கொண்டு வரக்கூடாது என்பதை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் அவைகள் எல்லாம் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டவைகள். அதை கர்த்தருக்குரிய காரியத்திற்கே நாம் பயன்படுத்த வேண்டுமே ஒழிய அதை தேவாலயத்தை விட்டு வெளியே கொண்டு வருவதோ மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்துவதோ கூடாது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறார்களோ, அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு முன்பதாக காத்திருந்து அவருக்கு பிரியமான செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை கனப்படுத்துகிறார். மாறாக ஆண்டவருக்கு விரோதமாய் அகந்தையாய் செயல்படுகிறவர்களை கர்த்தர் தாழ்த்தி போடுகிறார் என்று நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து வாழுவோம். கர்த்தருக்கு பிரியமானதையே செய்வோம். அவர் ஒருவரே சர்வத்தையும் ஆளுகிறவர், சகல அதிகாரம் உடையவர் என்பதை விசுவாசித்து நடப்போம். ஆண்டவர் உங்களுடைய காரியங்களிலே உங்களை வழிநடத்தி உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமீன், ஆமீன்.